ஒழுங்காக எடுத்து வைக்கின்றான் அடியை. தன்னுடைய அறிவை பெருக்க இதோ கல்லூரிக்குள் தனது காலடியை எடுத்து வைக்கிறான். காமெடி ஹீரோ இதோ உங்கள் முன் வருகிறார். மம்மி, டாடி, நான் வந்துட்டேன். எப்படிதான் மாணவனாக இருந்தாலும் அதிலே சுட்டி பையன் இருக்கத்தான் செய்வான். அப்படிப்பட்ட சுட்டி பையன் இப்போது தன்னுடைய அப்பா அம்மாவை வணங்கிவிட்டு கல்லூரிக்கு புறப்படுகிறான். காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றால். இப்போது வகுப்புகள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு ஒழுங்காக இருந்தாலும் காமெடி மாணவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அப்படிப்பட்ட காமெடி பீஸ் வடிவேலு வருகிறார். வந்து நமது காமெடி ஹீரோவிடம் கலாட்டா செய்கிறார். ஜாக்சன் ஆல் ஃபர்ஸ்ட் இயர் சார். நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? நீங்க சீனியர். மரியாதை மனசுல இருக்குண்டா. உட்கார். தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் விஐபி ஆக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் திஸ் பிகாஸ் நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். நோ டிஸ்கஷன். பாலைவனமா இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஒட்டா மாதிரியாடா உட்காந்துருக்கீங்க. வெளியில போயிட்டு 4 பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடலை போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே, வெயிட். என்னை விட யாரும் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆக விடவே மாட்டேன். ஃபாலோ மீயா. எப்படிதான் மாணவர்கள் இருந்தாலும் ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது மாணவர்கள் வரத்தானே செய்வார்கள். இப்போது பாருங்கள், வகுப்பிலே காமெடி மாணவன் எப்படி ஆனாலும் லேட்டாக தானே வருவான். என்னடா சிரிப்பு? இல்ல, ஓ ட்ரெஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். டிப்பு வந்துருச்சு. சும்மா விடக்கூடாது. செந்தாமரை சார் இருக்காங்களா? எஸ், சென்டிமெண்ட் செந்தாமரை ஸ்பீக்கிங். என்னைய காப்பாத்துங்க சார், என்னைய காப்பாத்துங்க. இதோ வந்துட்டேம்மா. அந்த இன்ட்ரோடக்ஷன் சாக கொஞ்சம் போடுறீங்களா? What a man. ரொம்ப நன்றி சார். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ கடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேட்கிறாங்க டீட்டெயில். These are the 3 important steps that I would like you to remember, and I would like to explain the value. Hey, come in, sir. Come in. கிளாஸுக்கு வர நேரம் ஐயா இது. சாரி சார்.
என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ. சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு இல்ல வந்திருக்க சார். எனக்கு தெரியும். யூ ஆர் ட்ரங்க். இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ ஊதி காட்டியா? என்ன சார்? ஊத போறியா இல்லையா? And get lost of my class. Campus smell. Dangy how no? என்ன 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 வளர நீ? பசங்க டியூனிங்ல இருக்காங்க. எப்படிதான் இருந்தாலும் படிக்கின்ற கல்லூரியிலே தேர்வு என்ற ஒன்று வரதானே செய்யும். அந்த தேர்வை எழுத நமது மாணவன் எவ்வளவு பாடுபடுகிறான் பாருங்கள். பெரிய மாதிரி பேசுறா. நாங்க என்ன ட்ரை பண்ணாம இருக்கோம். டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும்ல. நீ பாட்டுல கம்மி இருந்துட்ட. கடைசி இவன் சொல்லி தான் எனக்கு மேட்டரே தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருடா. டேய் நீ நேரா போய் HOD பார்த்து சொல்லு, அவர் ஒத்துக்குவாரு. ஏய் HOD ஒத்துக்குவாரு, பேங்க்கார ஒத்துக்கணும்ல. ஏய் அரட்டை கேட்டு பொண்ணார் கம்மி இருக்கியா? மச்சி 2 மணி வரைக்கும் பேங்க் இருக்கு. நாளை காலைல 10 மணிக்கு நான் பணத்தை அரேஞ்ச் பண்றேன். HOD கிட்ட சொன்னா மேட்டர் சால்வ்டா. அண்ணா 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 நம்ம HOD இருக்காரா? அவர் கிளாஸுக்குள்ள போயிருக்காரு. 2 பேரும் முழிக்கிறீங்க. என்ன விஷயம்ப்பா? அது வந்து என்னாச்சு சொல்லுப்பா. இல்ல நாளைக்கு பணம் கட்டி நீங்க தானே பேங்க் போறீங்க? ஏன் கொள்ளடிக்க போறியா? ஐயோ ஜோக் அடிக்கிற டைம்ல என்ன ஒரு 1 hour லேட்டா போக முடியுமா? அட எதுக்குப்பா? இல்லண்ணே நீங்க ஒரு 11 மணிக்கா போய் பணம் கட்டலாம்ல. நான் எதுக்குப்பா லேட்டா போனோம்? இல்ல எனக்கு பணம் கிடைக்க 10 மணி ஆயிடும். ஒரு 1 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேர்ம் ஃபீஸ் கட்டிடுவேன். அதுக்கு தான் இப்ப அவசியமே இல்லையாப்பா. உனக்கு தான் ஏற்கனவே பணம் கட்டியாச்சுல்ல. ஹாய் கதிர், ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? என்ன? தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? டேர்ம் ஃபீஸ் கட்டினதுக்கு. உங்க தேங்க்ஸ் கொண்டு போய் குப்பையில போடுங்க. டேர்ம் ஃபீஸ் கட்டணும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கேட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும்னு தோணல இல்ல? இல்ல சார். பேசாதீங்க. இந்த முழுசா ஃப்ரெண்ட் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. ஏதோ ட்ரெயின்ல பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டைம் பாஸ் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டீங்கல்ல. அப்படி இல்ல ஸ்வேதா. அப்ப எதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றீங்க? இதோ பாருங்க, உங்களுக்கு உங்க சம்சு வெங்கட் சிவா இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்ல, எனக்கு தெரியும். Will you please shut up? சாரி. ஹார்ஷா பேசுனதுக்கு ஐம் சாரி. தயவு செய்து நான் உங்க மேல வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி குறைவா பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க சொல்ற சம்சு வெங்கட் இவங்க எல்லாரோட 1 மடங்கு அதிகமா தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டையும் என்ன நேசிக்கிறவங்க கிட்டையும் நான் எந்த ஹெல்ப் கேட்கவும் மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். பொதுவா இந்த கொடுக்கல் வாங்கலாலதான் அதிகமா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துட கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் கல்லூரி என்ற போர்வையில் பிரிவு என்ற ஒன்று 3 ஆண்டுகளில் வந்துவிடும். அப்படியே நமது கல்லூரி